குட் மார்னிங் காய்ஸ். இன்னைக்கு நம்மளோட டே 2 மக்காவ். இப்போ நம்ம செக் அவுட் பண்ண போகிறோம். நம்ம ரூமை செக் அவுட் பண்ணிட்டு இன்னொரு ஹோட்டலுக்கு போக போகிறோம். எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம், பேக்கெல்லாம் ரெடி. இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு இன்னொரு ஹோட்டலில் செக்இன் பண்ணணும். செக்இன் பண்ணிட்டு வெளியே போய் ஊர் சுற்றி பார்க்கலாம். All set to go. நம்ம ரெடி ஆகிட்டோம். எப்பா வெயிட் மட்டும் அப்புறம் குறைக்கணும்ப்பா சாமி, முடியல, செம்ம வெயிட்டாக இருக்கு. ஓவா மாடுங்க. எப்பா இந்த பேக் மாட்டிக்கிட்டு நீங்கள் நம்ம நடக்க போகிறோம் போல. போய் நம்ம ஷட்டில் பஸ்ஸில் தான் போக போகிறோம். லிஃப்ட் வந்துருச்சு. 9வது அடி. நம்ம இன்னைக்கு ஷட்டில் பஸ்ஸில் போக போகிறோம். ஏர்போர்ட் ஷட்டில், அதாவது ஃப்ரீ பஸ். அது ஹோட்டல் ஷட்டில். ஓ ஹோட்டல் ஷட்டில், சாரி. அதில் போக போகிறோம். அப்பா ஆனால் அதுக்கு நடக்கணும், கொஞ்சம் நடக்கும். அழகாக இருக்கமா? இதான் இன்னைக்கு எங்களோட அவுட்ஃபிட். ஓகே, செக் அவுட் பண்ணியாச்சு, போகலாம். எப்படி போகணும் தெரியுமா? அவனுக்கு சொன்னா தானே. முதல்ல நம்ம ஏர்போர்ட் போயிருந்தோம். ஏர்போர்ட்லேருந்து போகணுமா? ஏர்போர்ட் போயிட்டு ஏர்போர்ட்ல அங்கே ஹோட்டல் ஷட்டில்னு போட்டிருக்கோம். நம்ம அந்த போர்டை பார்த்து போக சொன்னாங்க. சீக்கிரம் வா, வந்துடுச்சு. படா யாருமே இல்லை. இப்போ அது ஃபன் மட்டும்னா என்ன பேரு? மிஷின். நீங்க நிறைய இங்க மணி எக்ஸ்சேஞ்ச் கூட நான் வெண்டிங் மிஷின்ல பார்த்தேன். நம்ம சொந்தமாலே மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆளுங்க கூட பேசாமலே அந்த ரேட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க பண்ணிக்கலாம். ஸோ தெரியுதா, அந்த சைடு ஏர்போர்ட்டு, இந்த சைடு ஹோட்டல். எவ்வளோ கிட்ட, செம்மையா இருக்கு. இதான் அந்த ஃபன் மட். இப்போ நம்ம ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு ஹோட்டல் ஷட்டில் சைன் போர்ட் பார்த்து போனோம். ஆமா, மைக்கு போடல, அதனால கொஞ்சம் கத்தி கத்தி பேசுறேன். ஏன்னா இது ரோடுல அங்க நேரா போயிட்டு லிஃப்ட் எடுத்து இறங்கணுமா? இறங்குனா ஹோட்டல் ஷட்டில் பஸ்க்கு போகலாம். இங்க கெசினோ ஃபேமஸ்ல, அதனால நிறைய ஃப்ரீ பஸ் இருக்கு ஹோட்டல்ஸ்க்கு போறதுக்கு. ஏன்னா இங்க எல்லாமே ரொம்ப பெரிய பெரிய ஹோட்டல் தான். அதுலயும் இன்னைக்கு நம்ம போற ஹோட்டல் ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஹோட்டல் ஷட்டில் இங்க போட்டிருக்கு. ஹோட்டல் ஷட்டில் 0. ஸோ க்ளோஸும் தட்டிட்டு போக வேண்டியதான். அப்பா ஆனா நான் ரொம்ப அழகா தெரியறேன் போல. இதுல கண்டிப்பா ஒரு போட்டோ பிடிச்சா. இப்ப மணி எத்தனை? காலையிலே 10:30 ஆயிடுச்சு. 11 போகுது. இப்படி போக சொல்லுது. இந்த ஹோட்டல் ஷட்டில் பஸ் என்ன சொன்னா? ஹோட்டல் ஷட்டில் அப்புறம் அங்க என்ன இருக்கும்?
என்ன இருக்கும் சொன்ன? Where to take the hotel shuttle? There. 那边 Okay, thank you. 你要跟我讲普通话，可以。他会讲。一点点不了。在那边。 Okay, 谢谢。அவர் யார் தெரியுமா? அது இவர் இருக்காரு. இவர் தான் நேற்று நம்மளுக்கு வந்து சிம் கார்டு வாங்கி கொடுத்தாரு கைஸ். அவர்கிட்ட தான் நம்ம சிம் கார்டு வாங்கணும். ஸோ சிம் கார்டு வாங்கும்போது அவருக்கு வந்து இங்கிலீஷ் புரியல. ஸோ அதனால எனக்கு கொஞ்சம் சைனீஸ் தெரியுமா, அதனால சைனீஸ் பேசினேன். இன்னைக்கு காலையிலே கண்டுபிடிச்சிட்டாரு நம்மள. கண்டுபிடிச்சிட்டு வந்து சொன்னார் இந்த மாதிரி, நீ என்கிட்ட சீனா தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் அவருக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு அப்படியே போகிறோம் ஹோட்டல் ஷட்டில் பஸ் எடுக்கிறதுக்கு. அதான் ஏர்போர்ட், இங்கே பஸ் எடுக்கணும். நல்லா இருக்கு. ஸோ எந்த பஸ் வேணா எடுக்கலாமா? என்ன பஸ் அது? ஹோட்டல் ஷட்டில் பஸ். நிறைய ஹோட்டலுக்கு இங்கே பஸ் இருக்கு, ஃப்ரீயாக போகலாம். ஸோ நம்ம என்ன பஸ்ஸோ பார்ப்போம். நாங்கள் போட்டிருக்கோம், ஆனால் நம்ம என்ன பஸ்ன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதுதான் நம்ம எடுக்கணுமா? அப்புறமேல நம்பர் பேலஸா? அது இதுக்கு ஸ்டூடியோ சிட்டி 4வது நம்பர். நம்ம இன்னைக்கு எங்க திரும்ப போறோம் கைஸ்? ஸ்டூடியோ சிட்டிக்கு தான் போறோம். கேபிள் கார் எடுத்துட்டா போச்சு. அப்படி இப்படின்னு தேடி வந்தாச்சு. வந்து இந்த 4வது நம்பர்ல வருஷம் நின்னா பஸ் வரும்னு நினைக்கிறேன். பஸ் வந்துச்சுன்னா அப்படியே போக வேண்டியதான். அதான் நம்மளோட பஸ். அப்பா அது 4வது நம்பர். ஸோ வந்துச்சு. இப்போ அங்கே போய் வருஷம் நிற்கணும். நின்ட்டோன்னா போகலாம். நம்ம இன்னைக்கு எங்கே திரும்ப போகிறோம்? ஸ்டூடியோ சிட்டின்னு ஒரு இடத்துக்கு தான் போகிறோம். இந்த இடம் வந்து எப்படி இருக்கும்? செம்மையாக இருக்கும். ரொம்ப யூனிக்காக இருக்கும். இந்த மாதிரி ஒரு இடத்த நான் பார்த்ததே இல்லை. இந்த மாதிரி ஒரு ஹோட்டல் நான் பார்த்ததே இல்லை வாழ்க்கையில். இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். இப்போ தான் பஸ்ஸு போயிருக்கு போல். ஸோ அதனால ஆள் இல்லை. அதனால இதுக்கப்புறம் வரும். ஒவ்வொரு 16லேருந்து 30 நிமிஷத்துக்கு வருமா. இப்போ நான் வந்து பஸ்ஸில் ஏறிட்டு வந்தேன், ஃப்ரீ பஸ்ஸில். இதுதான் பஸ்ஸு. இப்படி இருக்கு, அழகாக இருக்குது. இப்படிலாம் போட்டிருக்கு. அப்புறம் பின்னாடி பஸ் இப்படி இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து 2 பேரும் ஒரு சீட்டில் உட்காந்துருக்கோம். ஏன்னா பேக்குக்கு ஒரு சீட் தேவைப்படுது. வைக்கணுமா? வந்து தோ. இதை பற்றி என்னாச்சும் சொல்லு. டயர்டாக இருக்கு. இந்த பேக் ரொம்ப வெயிட்டாக இருக்கு. பஸ்ஸு நான் வந்து பேக் 2 வச்சுட்டு தனியாக வந்து ஒரு சீட்டில் உட்காந்துக்கிட்டு ரிலாக்ஸாக, ஏன்னா முடியல. அதனால வந்து தனியாக உட்காந்துட்டேங்க. ஜாலியாக இருக்கு. இதான் நம்ம தக்க போகிற ஹோட்டல் காய்ஸ். செம்ம லக்ஸுரியஸான ஒரு ஹோட்டல். பாருங்க எப்படி தெரியுதுன்னு. 巴士即將到達新濠影匯酒店大堂。 Guys, இதான் ஸ்டூடியோ சிட்டி ஹோட்டல். செம்மையா இருக்குது. வா, இந்த கதவு பாருங்க, நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சுத்தி சுத்தி வருது கதவு. நீ வரல? ஐயோ, சரி இதுல பூந்துக்குவோமா? ஜாலியா இருக்கு பாருங்களேன். நம்ம எவ்வளவு ஜாலியா போறோம்னு. அந்த கதவு பின்னாடி அப்படியே நடந்து போனோம்னா வந்துடும். இங்க பாருங்க, இதான் ஸ்டூடியோ சிட்டி. செஞ்சிருக்காங்க பயங்கரமா ரோபோட்டிக்கா திங்ஸ் எல்லாம். இப்படி இருக்கு இந்த ஹோட்டல். நம்ம இப்ப இங்க போகணுமா? நம்ம போயிட்டு இங்க பேக் வச்சுட்டு அப்புறம் அடுத்தடுத்த திங்ஸை பார்ப்போம். இப்போ கண்டிப்பாக செக்இன் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா 3 மணிக்கு தான் செக்இன்னு. ஸோ பேக்காச்சும் வச்சுக்க சொல்லணும். ஏன்னா இந்த பேக் வச்சுக்கிட்டு ஒன்றும் செய்ய முடியாது. ஆக்சுவலி ஒன்று தெரியுமா, இந்த ஹோட்டலில் சினிமாலாம் இருக்கு. சினிமா இருக்கு, பூல் இருக்கு, எல்லாமே இருக்கு. இப்போ எல்லாத்தையும் பார்ப்போம். இன்னைக்கு ஆக்சுவலி இந்த டே ஃபுல்லாக இங்கே தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். தேங்க்யூ. ஆமாம், 500
500 புக் பண்ணியிருக்கோம் இந்த ஹோட்டலை. ஆனால் இதுவும் ஒன் ஆஃப் த லக்ஸரியஸ் ஹோட்டல் இன் மக்காவ். கரெக்டா? Yeah, Mr. C, you booked king size room one night. Not smoking. Miss, now just scan your ID first. And room after 3 p.m. I just leave my bag here. Yes, you can save your luggage on laptop. ஸோ செக்இன் டைம் வந்து 3 மணிக்கா. இப்போ வந்து நம்ம லக்கேஜ் ட்ராப் பண்ணிட்டு நம்ம போய் சுற்றி பார்க்கலாம். அப்படியா? அப்படிதான். இன்னும் நிறைய சுற்றி பார்க்கலாமா இந்த இடத்த? எனக்கு என்னமோ இந்த இடத்த விட்டு போக வேணாம்னு தோணுது. இன்னும் ஒரு நாள் மட்டும் இந்த இடத்துல சுற்றிக்கலாம். நாளைக்கு வேணும்னா போயிட்டு மற்ற இடத்துல சுற்றலாம். சரி, என்ன செய்ய முடியும் பார்க்கலாம். நான் இன்னைக்கு தான் தூங்க மாட்டேன். ஆக்சுவலி நேற்று சொன்னோம் தூங்கவே வேணாம், பரவாயில்ல நம்ம இந்த இடத்த சுற்றிக்கலாரு. பட் ஆனால் இன்னைக்கு தான் தூங்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது இன்னும் செம்மையா இருக்கு இந்த இடம். ஐயோ, என் கை உடஞ்சிடும் போல சத்தியமா. இப்போ நம்மளுக்கு வந்து இந்த காட்டு கொடுத்துருக்காங்களா, இது எடுத்துக்கிட்டு அப்புறமேல 3 மணிக்கு வந்து நம்ம போய் கீ பிக்கப்பில் போயிட்டு எடுத்துக்கணும். இதுதான். அப்புறமேல இங்கே போய் சாவி எடுத்துட்டு ரூமுக்கு போகலாம். இப்போ போயிட்டு பேக்கு போய் வச்சிருவோம். அம்மா கொஞ்ச நேரம் புடிமா, பேக் மாட்டிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம போய் பேக் வச்சுட்டு லக்கேஜ் கிளம்பலாம். How many luggage you want to keep here? 2 bags. Please sign and then from the. நீயே வேமா. இன்னைக்கு அந்த கோல்டன் ரீல்னு ஒரு இது இருக்குங்க, அப்புறமேல காட்டுறேன் உங்களுக்கு. அது ஏறலான்னு தான் வந்தோம். இந்த ஹோட்டல் அதுக்கு தான் தங்கணும். ஆனால் அது இன்னைக்கு சாத்திருக்கு. தெரிஞ்சிருந்தா நேற்று வந்துருப்பேன். எங்கே போகிற? inside 有一個 counter，係 outside 就 swimming pool。 Okay. 外面係啊，啊，從呢度轉左，一直走，那一邊有一個櫃台，啊，那裡就是我們可以進去啊。裡面房卡有啊，啊，謝謝。不用客氣，你好厲害啊！ அப்படி ஒரு சிரிப்பு கிழக்குடு. என்னவா? இப்படி போய் அப்படி போகணும். ஏய், அது ரொம்ப நீட்டாக சுற்றி நீட்டோட கட்டையாக சொல்கிறேன். இல்லை, நாங்கள் போக முடியுமான்னு கேட்டேன். காட்டு இருக்கான்னு கேட்டுச்சு. இருக்குன்னு சொன்னேன். காட்டு இங்கே இருக்கு. அதான் இருக்கே, அதை காட்டு. ஓ, டச் பண்ணு. அவங்க கேட்டாங்க காட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. நான் தான் அந்த செக்இன்க்கு காட்டு கொடுத்தாங்களே, அந்த காட்டை இருக்குன்னு சொன்னேன். இப்போ ஒருவேளை டச் பண்ணணும்னா சாரி, நம்மளால இப்போ போக முடியாது. அப்புறமே உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் கட்டுறேன். ஏதோ நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் சைனீஸ் தெரிஞ்சதுனால பொழைச்சிக்கிட்டு போகணும். ஏன்னா அவங்க இங்கிலீஷ் பேச மாட்டாங்க, சைனீஸ் தான் பேசுகிறாங்க. இப்படி போய் அப்படி வளையணும்னு சொன்னாங்க. அப்படி போய் அப்படி வளைவோம். ஒன்றும் இல்லைன்னா வெளியே போய் சுற்றி பார்ப்போம். வெளியே இன்னும் ஜோக்காக இருக்கு பார்க்கறதுக்கு. நம்ம மக்காவில் இருந்துக்கிட்டே உங்களுக்கு நான் பாரிஸ் கட்டுறேன் இன்னும் கொஞ்சத்தில். இன்னைக்கு ஃபுல்லாக சிட்டி டூர் தான். அதுவும் இந்த ஸ்டூடியோ சிட்டி டூர், அவுட்டோர் டூர். 7 மணி வரைக்கும் தான் நம்ம இப்போ வந்துடணும். வா, போக முடியுமா? Can I see? Yes, certainly. Please show your room card. Not yet check-in. Not yet checking. I just but I have have the the card. card. அவன் கொடுத்த இந்த லக்கேஜ் டேக்குங்க.
Thank you. 谢谢. அப்படி அம்மா அப்படி இப்படின்னு ஸ்விம்மிங் பூலுக்கு வந்தாச்சு. 7 மணி வரைக்கும் தானே இந்த பூல். காய்ஸ் இப்போ இங்க வந்து ஒரு வியூ காட்டுற பாருங்க, இந்த ஹோட்டல் வியூவே. இதான் இந்த ஹோட்டலோட ஸ்விம்மிங் பூல். அப்புறமேல கண்டிப்பா வந்து குளிக்க போறேன் நான். 3 மணிக்கு செக்இன் பண்ண கையோட நேரம் வருவேன். இதோ அங்க தெரியுதா, அதான் வந்து அவங்களோட வாட்டர் பார்க். அப்புறம் இங்க பாருங்க காய்ஸ், இதுதான் நம்ம ஹோட்டல். ஆக்சுவலி அங்க மேல இருக்குல்ல அந்த வீல், அதுக்குள்ள நம்ம போகணும்னு சொல்லி தான் நம்ம வந்தோம் இந்த ஹோட்டலுக்கே. அது ஃபெரிஸ் வீல். ஆமா, ஃபெரிஸ் வீல். அதுக்குள்ள நம்ம போக முடியும். போகணும்னு சொல்லி வந்தா இன்னைக்கு வந்து அது க்ளோஸ் ஆ, நாளைக்கும் க்ளோஸ் ஆ. நாளான்னைக்கு நம்ம இந்த இடத்த விட்டே போயிடுவோமா, ஸோ அதனால எடுக்க முடியாது. சாரி, பட் இட்ஸ் ஓகே. கைஸ் இந்த இடத்தோட வியூ பாருங்க, எப்பா எப்படி கட்டியிருக்காங்க பாருங்க. வாவ், செம்மையா இருக்குங்க இந்த இடம் பார்க்கறதுக்கே. இப்படி ஒரு இடத்த நான் பார்த்ததில்லை, இப்படி ஒரு ஹோட்டலில் தங்கணும் இல்லை. ஆனால் இன்னைக்கு நம்ம இங்கே தான் தங்க போகிறோம். சாரி, கொஞ்சம் கருப்பாக தான் தெரியுமே, ஏன்னா வெயில் அடிக்குது. ஆனால் பரவாயில்ல, இன்னைக்கு நம்ம இங்கே தங்க போகிறோம். சூப்பராக என்ஜாய் பண்ண போகிறோம். இந்த இடமே செம்ம அழகாக இருக்குது, எல்லாமே சுற்றி அவ்வளோ அழகாக இருக்கு. சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் இந்த இடத்த. ரெடி, 1 2 3 கோ. ஓகே, இதான் அப்புறமேல வரோம், குளிக்கிறோம். ஆமாம், இன்னைக்கு கண்டிப்பாக இதெல்லாம் செய்கிறோம். இதான் அவங்களோட வாட்டர் பார்க். இன்னைக்கு க்ளோஸா, இல்லைன்னா அங்கேருந்து கொஞ்சம் நல்ல வியூ எடுத்துக்க முடியும். சரிதா? ஸ்லைடெல்லாம் அந்த சைடு இருக்கு. மா கொஞ்சம் தூக்கிட்டாரியா? இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு கைஸ், இந்த இடம் உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருக்கு. இது இந்த சைடு வா, பயங்கரமா இருக்கு. இதோ இங்கிருந்து ஒரு போட்டோ எடுமா. நம்ம அப்புறமேல வருவோம். இப்பதான் வாவ், இதோ இதான் அவங்களோட இன்டோர் தீம் பார்க், அவுட்டோர் தீம் பார்க். ஏன்னா நம்ம அன்னைக்கு க்ளோஸா வாட்டர் பார்க் தீம் பார்க்னா நம்மளுக்கு அவ்வளோ பிடிக்கும். பட் ஆனால் இந்த வாட்டி நம்ம எந்த ட்ராவல்லையும் அது செய்யவே இல்லை. பார்ப்போம், ஒரு நல்ல பிளேஸில் நம்மளுக்கு அது கிடைக்கும்னு நம்புகிறேன். கொஞ்சம் நீங்கள் ஒரே ஃபோட்டோ எடுத்துக்கிறேன், பார்க்கறதுக்கு ஆசையாக இருக்கு. ஸோ பார்த்தாச்சா, இப்போ நேராக போயிட்டு வெளியே போயிட்டு வேறு திங்ஸ் பார்ப்போம். சூப்பர், கொக்கோ கோலா டின் எப்படி இருக்கு? கொக்கோ கோலா டின் எப்படி? தேங்க்யூ. ஆமாம், இதுதான் கைஸ் அந்த கோல்டன் ரீல், அந்த 8 மாரி போட்டு நடுவில் இருக்காது. ஆனால் இன்னொன்று இருக்கான், இண்டோர் பூல்னு ஒன்று இருக்கு, இது சூப்பராக இருக்கும். இண்டோர் பூலாம் இதுவும் நல்லா இருக்குமா? சரி போய் பார்ப்போம், அது எங்கே இருக்குன்னு பார்ப்போம். இதுதான் வந்து அது இண்டோர் பூல். அது கார்டு ஸ்கேன் பண்ணிட்டு போகணும் மேடம். The indoor pool? Yes, this way, please. How may I assist you? You want to take a look? Yeah. Okay. May I have your room key, Yeah, please?
இப்போ வந்து இங்கே நம்ம ரூம் கீ கொடுத்தோம்னா இப்போ நம்மளை போய் சுற்றி காட்டுவோம். மொதல் நம்ம போய் அந்த அவுடோர் பூல் பார்த்தோம்ல அதே மாதிரி இன்டோர் பூலும் போய் பார்க்கலாம். ஆனால் இங்கே வேலை செய்கிறவங்களாம் நல்லா சிரிச்ச முகத்தோடு இருக்காங்க. ஆமாம், நல்லா பேசுகிறாங்க. நல்லா பேசுகிறாங்க. This one is the celebrated tower, and then our swimming pool and is for the Star Tower. Okay. So the celebrated tower is for free use the outdoor pool. If you want to use the indoor, you need to pay 180 per person. Per person. Yes. But I just can take a look. Or maybe if your room is a suite room, because now I cannot check your room number, so also can use the indoor. Okay. Yes. Now can I take a look? Yes, of course. This way, please. The indoor open 7 a.m. to 10 p.m. and then the temperature is the 30 degree. Also have the another jacuzzi. The temperature is 38 degree. Yeah. You can take a look and then you can ride and push the door. Okay. Please be careful because they have the கைஸ் இதான் இண்டோர் பூல். இப்படி போகணும். எவ்வளோ அழகாக கூட்டிகிட்டு போய் காட்டினாங்க பார்த்தீங்களா? பாத்ரூம்லாம் செம்ம சுத்தமாக இருக்கு. நான் உண்மையிலே சொல்கிறேன், இந்த மக்கா மட்டும் எனக்கு சுத்தத்தில் அடிச்சிக்கவே முடியாது. இதுதான் இண்டோர் பூல் கைஸ். நல்லா இருக்கு. கால் கழுவிட்டு அப்புறம் போகணும். ஆனா என்ன இதுக்கு வந்து நம்ம வர முடியாதான், ஏன்னா நம்மளோட வந்து வேற டவர். அவங்க சொன்னாங்க இன்னும் நம்ம கார்ட் எக்ஸஸ் பண்ணல, அவங்களுக்கு இன்னும் சரியா தெரியலையா, நம்ம ரூம் வந்து இது வர முடிய மாட்டேன், அப்புறமேலதான் கார்ட் வந்து முடிவு பண்ணுவோம். ஸோ அப்படி நம்மளால இங்கே குளிக்க நம்ம டவர் வந்து இது எக்ஸஸ் இல்லைன்னா என்ன பண்ணோம்? காசு கட்டணுமா? நம்ம காசு கட்டி எக்ஸ்பென்சிவாக இருக்குது, 100 சம்திங் சொல்கிறாங்க. ஆமாம். ஸோ நம்ம காசு கட்டி இதில் போய் குளிக்கலாம். ஆனால் அவுட்டோர் பூல் வந்து யார் வேணா போய் குளிக்கலாம். ஆனால் ஆக்சுவலி எனக்கு இண்டோர் விட அவுட்டோர் தான் ஆமாம், சூப்பராக ஃபீல். அதான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ஆமாம். இப்போ எல்லாம் பார்த்தாச்சா? நம்ம வெளியே போய் சுற்றி பார்க்கலாம் முதல் சொன்ன மாதிரி. தேங்க்யூ. தேங்க்யூ. Okay. Would you like to take a look at the outdoor pool? Also, Yeah, already. Already? Yeah. Thank you so much. You're welcome. Bye. Have a nice day. கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. எல்லா ஊர்லேயும் ஃப்ரெண்ட்லி பீப்புள்ஸ் இருக்காங்க. அதே சமயத்தில் கொஞ்சம் கேச்சுவான பீப்புள்ஸும் இருக்காங்க. அவங்கள கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளோட டேஸ் அழகாக போய் சேர்றோம். அவங்க நேற்று கூட பஸ்ஸில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது, இத்தனைக்கும் நான் வந்து என் மூஞ்சே தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ ஒரு தாத்தா வந்துட்டு நான் பயந்தே போயிட்டேன். திஸ் இஸ் மக்காவ் அப்படின்னு சொன்னார். ஸோ எனக்கு செம்ம பயமாயிடுச்சு. திஸ் இஸ் மக்காவ் எனக்கு தெரியல. கேமரா எடுத்து வச்சுட்டேன். அதோட நான் ரெக்கார்டே பண்ணல பஸ்ஸில். பரவாயில்லன்னு சொல்லி வச்சுட்டேன், எப்படியோ போங்கன்னு. பட் ஆனால் இவங்க அப்படி இல்லை, இவங்க கேமராவில் வர்றதுக்கு ரொம்ப விருப்பப்படுறாங்க. நான் தான் கொஞ்சம் எடுக்க கூச்சப்படுறேன். ஆனால் நெக்ஸ்ட் டைம் நீ கொஞ்சம் தைரியமா எடுக்கிறேன். அப்பா ஆக்சுவலி இங்கே வேற லக்ஸரி ஹோட்டல்லாம் இருக்குதான். ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி இந்த ஹோட்டலில் ஏன் இந்த ஹோட்டலில் தங்கணும் அப்படின்னு கேட்டால், ஏன்னா இந்த ஹோட்டல் தான் இந்த மக்காவோட சின்னமே இருக்கு. இந்த ஹோட்டலில் இருக்கிற அந்த ஃபேரிஸ் வீல் தான் இந்த மக்காவோட சின்னமே பாருங்க. அதனால தான் நம்ம இங்கே தங்கியிருக்கோம். ஆமாம். என்ன சார் அதை மிஸ் பண்ணிட்டோம். நான் வாட்டர் பார்க் போகணும்னு நானும் தான் வைக்கல, அதனால தான் நான் பரவாயில்ல இன்னைக்கு வரலான்னு. ஆனால் நான் எதிர்பார்க்கல ஃபேரிஸ் வீல் இன்னைக்கு சாத்திருக்கோன்ட்டு. பட் இட்ஸ் ஓகே, நம்ம வேறு கண்ட்ரியில் வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக செய்ய பார்க்கலாம். ஆனால் இங்கே தங்குறது எனக்கு ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட் தான். ஆமாம். இப்போ நம்ம கீழே இறங்கி போவோம். எப்போ என்னது? ஓ இது பாருங்க, நான் இது தட்டிக்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலி இது தட்டக்கூடாது, இதுதான் தட்டணும். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பஸ்ஸில் போகல, நம்ம வந்து ட்ரெயினில் போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஏன்னா நேற்று பஸ்ஸு டூர் உங்களுக்கு காட்டியாச்சு, அதனால இன்றைக்கி ட்ரெயினில் போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம எங்கே போகிறோன்னா இப்போ சாப்பிட போகிறோம்.
அதுக்காக எந்த இடத்துக்கு போறோம்னா தைப்பா வில்லேஜ்னு ஏதோ ஒன்று இருக்கு. தைப்பா ஃபுட் ஸ்ட்ரீட் ஓல்டு வில்லேஜ்னு சொல்லுவாங்க அந்த இடத்த. அங்கே தான் போகிறோம் இப்போ. ஸோ இப்போ நம்ம ட்ரெயின் ஸ்டேஷன் தேடிக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம். இந்த ஸ்டூடியோ சிட்டிலேருந்தே ட்ரெயின் எடுக்கலாம். ஸோ அங்கே தான் போகிறோம். அப்படியே கேட்டுகிட்டே போகலாம். எங்கேயோ ட்ரெயின் ஸ்டேஷன் சொல்ல வரேன். சொல்ல தருமா? சொல்ல தெரியாது. ட்ரெயின் எப்படி ட்ரெயின் காட்டு. ட்ரெயின் and so 怎么样去啊？ what are you saying? Watson 上面对三楼。谢谢。பேசினாலே ஒன்று லவ் ஆயிடுறாங்க மேல. என்ன சொன்னாங்க? மேலே வாட்சன் பப். இப்போ போனோடனே வாட்சன் பப். ஏன் வாட்சனில் 3வது மணி? இங்கிலீஷ் தெரிய மாட்டேது. கற்றுக்க மாட்டேன். மைக் இல்லை. அப்போ நான் எப்படி பேசுறது விளங்கும்? நீ வேற கேமரா எடுத்துக்கிறேன். நானே வச்சுக்குவேன். நீ மூஞ்சி கட்டு பண்றிய? மூஞ்சி கட்டினா நான் இப்போ ஏன் எடுக்க போறேன்? வாட்சன் பார்ப்போமா? அவங்க வந்து சைனீஸ்ல தான் பேசுனாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியல. நான் வந்து ட்ரெயின் எப்படி சைனீஸில் சொல்லணும்னு மறந்துட்டேன். அதனால என்ன பண்ணேன், கூகுளில் வந்து அவங்களுக்கு காட்டினேன் ட்ரெயினுக்கு எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணி சைனீஸ்லேயே பேசிட்டேன். நான் கேட்டேன் எப்படி போகணுன்னு. அவங்க சொன்னாங்க இந்தமாரி வந்து வாட்சன் நேராக போய் பார்ப்பேன், அங்கேருந்து 3வது மாடிக்கு மேலே ஏறின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ அப்படி தான் போகணும். ஆனால் என்ன, நம்ம சைனீஸ் பேசினாலே, இந்தியன்ஸ் சைனீஸ் பேசினாலே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. அவங்க அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க, எப்படி நம்மளுக்கு சைனீஸ் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி போகணும். கேன் ஓகே. மைக் எடுத்து தெரியா போட்டுக்கிறேன். ஸோ கைஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். கரெக்டாக பார்த்து சொல்லியிருக்காங்க. அது நம்மளுக்கும் விளங்கிருக்கு கரெக்டாக. அப்போ நான் விக்கினா மாமலாம் தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் இப்போ. அப்படியா? நான் கிரேட்டுமா. என்னை நம்ப வந்ததுனா கையே விட மாட்டேன். இந்தியாவில் ஃபுல்லாக விக்கினா தான் ஹிந்தி பேசி காப்பாற்றுறாங்க லைட்டா. ஏன்னா யோ இது எங்கே மாட்டுறது? இப்போ நம்ம போகிற இடத்துக்கு பஸ்லேயும் போகலாம், ட்ரெயின்லேயும் போகலாம். ஸோ நம்ம வந்து ட்ரெயினில் போகலாம். இதுதான் எல்லார்த்தி. எப்படி போகிறது? பிளாட்ஃபார்ம் எத்தனை? நான் பைகாக் போகிறோம். பைகாக் டிக்கெட் போகிறோம். எல்லாத்தையும் எழுதவே இல்லை. அதான் சைனீஸில் தான் எழுதிருக்கு. இப்போ நம்ம வந்து இந்த இடத்துக்கு போனோம் கைஸ், பைகாக். தேங்க்யூ. ஸோ 94 வெள்ளி பேலன்ஸ் இருக்கு. அவ்வளோ சுத்தி. ஆமாம், நேற்று நம்ம 6 தான் பச்சிருக்கோம் கைஸ். ஆக்சுவலி இந்த காட்டு ரொம்ப வேல்யூன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ நாங்கள் கிளம்புற வரைக்கும் கூட இந்த காட்டில் காசு முடியாது போல. நான் நினைச்சேன் 20 முடிஞ்சிருச்சேனே. ஆனால் அப்படியே முடியாது, கவலைப்படுது. ஸோ பிளாட்ஃபார்ம் 2ல் போகணுன்னு சொன்னாங்க. இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த ட்ரெயினுக்கு எவ்வளோ காசு வாங்க?
இந்தியாவில் இப்படிலாம் நீங்கள் உள்ளுக்கு பூரும்போதெல்லாம் ட்ரெயின்குள்ளெல்லாம் பூரும்போது இப்போல்லாம் வீடியோலாம் எடுக்க முடியாது. இதுவே பெரிய செக்கிங் பண்ணிட்டு தான் அனுப்புவாங்க. ஆனால் இங்கே பாருங்களேன், ஒன்றுமே பண்ணல. ஈவன் நாங்கள் வீடியோ எடுக்கும்போது கூட ஒன்றுமே திட்டவே இல்லை. நான் தான் வந்து பயந்தேன் கொஞ்சம். அந்த டேப் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா காட்டியிருக்கேன். பரவாயில்ல, இறங்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா காட்டுறேன். எங்கேயோ போய் இறங்கணுமோ? இல்லை இப்போ பாருங்கள், நம்ம வந்து லாட்டஸில் இருக்கோம். ஸோ இப்போ 1 2 3 பைகாக் அங்கே போகணும். இன்னும் 6 நிமிஷத்தில் வரும்னு போட்டிருக்கு அடுத்த ட்ரெயின். இன்னும் நம்மளுக்கு நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு இங்கே சுற்றி பார்க்கறதுக்கு. கைஸ் அங்கே பாருங்க அவங்களோட ட்ரெயின் குட்டி, செம்ம குட்டி. 2 என்ன சொல்லுவாங்க அது, மக்கா எல்லாத்தையும் போட்டிருக்காங்க. ஆமா 2 கார் தான். ஓகே, ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். கொஞ்சம் மெல்னாலே நிற்போம். ரெண்டே இதுதான் இருக்கு கார். ஐயோ சீக்கிரம் வந்துடு. அங்கே போய் ட்ரெயின் விட்டு போயிடுச்சு. சரி போயிட்டுட்டாங்க. இது பாருங்க ட்ரெயின் ஸ்டேஷன். அதிசயமா இன்னைக்கு நம்மளுக்கு எல்லாமே நல்லதாக இருக்கு. 3 ஸ்டேஷன்ல இப்போ போயிடுவோம் அந்த இடத்துக்கு. அம்மா கொஞ்ச நேரம் எனக்கு வந்து போஸ்ட் கொடு. நம்ம இப்போ அவங்களோட ட்ரெயினில் தான் இருக்கோம் கைஸ். இதுதான் அவங்களோட ட்ரெயின். அப்புறம் இந்த சைட்டு எப்படி இருந்தீங்கன்னா அந்த சைட்லாம் நடந்து போக முடியாது. இங்கே வந்து 2 கார் தான் இருக்கா. அப்போ 2த்துக்கும் 2 கதவு இருக்கு. இந்த சைட்லேருந்து அந்த சைட் போக முடியாது, அந்த சைட்லேருந்து இந்த சைட் வர முடியாது. இங்கே பாருங்க போய்கிட்டு இருக்கோம். ரயில் பயணம் இன் மக்காவ். அப்போ அதான் நம்மளோட ஹோட்டல் தான் அங்கே இருக்கு. ஐயோ பார்க்கலையே. Things take longer, like the tray change takes really long, the tray count takes really long, the setup change, car change, it's, you know, you see what happens. இது ஃபுல்லாக இப்படி தூத்தப்பாக தான் இருக்கும் போல. இவங்களோட எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்காங்க, பார்க்கறதுக்கே ஆசையாக இருக்குது. இந்த அங்கே தான் நம்ம தங்குறோம். அந்த 8 பேர் இருக்குது பாருங்க நடுவில். இடத்த பார்த்துக்கோ. இங்க பாரு. Excuse me. இங்க இருக்கிற ஹோட்டல்ஸ் எல்லாம் அப்படி சூப்பரா இருக்கு கைஸ், பார்க்கிறதுக்கு செம்ம அழகா. வந்துருச்சு நம்ம இறங்க வேண்டிய ஸ்டேஷன். Bangkok ஒரு தரம், Bangkok 2 தரம், Bangkok ஒரு தரம். அங்க போய் அது போட் எடுத்துட்டு வரலாம்.
கைஸ் பாருங்க, இப்போ நம்ம வந்து இறங்கிட்டோமா, இதோ பைகாக் இங்கே வந்து இறங்கிச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இங்கேருந்து நடந்து போகணுமா? எத்தனை மீட்டர்? ஒரு 700 மீட்டர்ஸ் நினைக்கிறேன். இங்கேருந்து நடந்து போகணும். இப்போ நம்ம படி இறங்கி நடந்து போகலாம். பதினோரு நிமிஷம். ஆக்சுவலி அது வந்து ரோடு சுத்தி கூட்டிட்டு போகுது. ஆனா நம்ம ரோட தாண்டிடலாம். ரோடெல்லாம் இங்கே தாண்ட முடியாது விக்கினா. இது ஒன்றும் மலேசியா கிடையாது. தம்பத்தண்ணி கண்டிப்பா இருக்கும். சும்மா ரூல்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டும். ஓகே, இப்போ எவ்வளோ வெட்டுது பார்ப்போம். மூணு வெட்டிருக்கு. ஆமாம், 3 முதல் 94, இப்போ 3 வெள்ளி வெட்டிருக்கு. 91. கைஸ் இங்கே அங்கேருந்து 2 ஸ்டேஷனு எவ்வளோ வெட்டிச்சுன்னா 3 பட்டக்காசு. 1.5 வெள்ளி வெட்டியிருக்கோம் ஏறக்குறைய. ஸோ இப்போ நம்ம ஒரு கொஞ்ச நேரம் நடந்தோம்னா நம்ம அந்த இடத்துக்கு போயிடலாம். இதான் இங்கே தான் போகிறோம். டைப்பா ஓல்டா இதோ இதான். அதுக்கு தான் போகிறோம். இப்போ 450 மீட்டர் தான். 450 மீட்டரா? 6 நிமிஷம். பாருங்களேன், 11 நிமிஷத்தை ஸ்கிப் பண்ணி 6 நிமிஷத்துக்கு வந்துட்டோம். ஜஸ்ட் ஒரு இந்த ஜம்பத்தம் தாண்டணும் இல்லை. நம்ம நினச்சா சேஃப்டிக்கு ஃபாஸ்ட் ஃபுட்டே சாப்பிட்டுக்கலாம். பட் ஆனால் நாங்கள் ரொம்ப ரேர் இந்தமாரி வந்துட்டு அவங்களோட சாப்பாடை ட்ரை பண்ணுறது. ஏன்னா நாங்கள் ரொம்ப கொஞ்சமாக சாப்பிடுவோம். ஏன்னா என்ன கொஞ்சமானா சாய்ஸு எக்கு, சிக்கன், மட்டன் இது மட்டும் தான் சாப்பிடுவோம். ஸோ அதனால அந்த சாய்ஸஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா. அதனால நம்ம வந்து எப்பயுமே ஃபாஸ்ட் ஃபுட் தான் சூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த ட்ரிப்பில் ஒரு 4 மாதத்துக்கு நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்டே பாய்க்க போகிறது இல்லை. ஆமாம், பாய்க்கவே கூடாது அது அப்படின்னு ஒரு சபதம் எடுத்திருக்கோம். பட் ஆனால் எங்கேயாச்சும் அழகாக இருந்துச்சுன்னா அந்த இடம்லாம் அங்கே கண்டிப்பாக நான் சாப்பிடுவேன். ஒரு வாரத்தில் ஒரு வாட்டி அப்படி சாப்பிடலாம். என்னமோ சொல்ல வந்தேன், மறந்துட்டேன். நம்ம புதுசாக இன்னைக்கு இந்த ட்ரிப்பில் பீஃப் ட்ரை பண்ணலான்னு நினச்சிருக்கோம். ஸோ எங்கே ட்ரை பண்ணலான்னு பார்ப்போம். பீஃப் ரைஸ். ஏன்னா நிறைய இடத்துல பீஃப் தான் இருக்கும். அதனால சரி நம்ம பீஃப் சாப்பிட்டு பார்க்கலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். பார்ப்போம். இந்த இடம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஆனால் இவங்க ரோடு பாருங்க எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு. இங்கே மூளைக்கு மெக்டானல்ட் இருக்கு. எப்போ நாம அந்த முடிவு எடுத்தனோ அப்புறம் நான் மெக்டானல்ட் மட்டும்தான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். குட்டி கடைலாம் இருக்கு. சாப்பாடு கடை. ரொம்ப பசிக்குது எனக்கு வேற. ஆமா, நல்லா கடை கிடைச்சா நல்லா போல. ஆமா, இது ஏதோ செல்ஃப் சர்வீஸா பேங்க். கேஜெட் பைக் நான் மாட்டிருக்கேனா? செம்ம வெயிட்டாக தான் இருக்கு. லைட்டா. ஆமா, அது வெயிட்டாக தான் இருக்கு. ஆக்சுவலி அதில் இருக்கிறது கொஞ்சம் தூக்கி. அப்பா பரவாயில்ல. அப்புறம் கவனிச்சிங்களா என் முடி? வெள்ளை முடியெல்லாம் கவர் பண்ணிட்டேன். எப்படின்னா டை அடித்தேன். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் டை அடிச்சு. ஸோ 5 வருஷம் கழிச்சு போய் டை அடிக்கலான்னு சொல்லிட்டு டை அடிச்சோம். எப்பா கை வலிக்குது. ரோடு தாண்டணுமா? வாவ், அங்கே ஒரு சின்ன கோயில் இருக்குன்னு நினைக்கிறேன். செம்ம அழகா இருக்கு பார்க்கறதுக்கு.
அழகா இருக்கு இந்த இடமே. இது ஸ்கூல். ஸ்கூல் பாரு. சுத்தமா இருக்குல்ல. ஆமா, நல்லா சுத்தமா வச்சிருக்காங்க எல்லாத்தையும். இந்த இடமே பில்டிங்லாம். அப்புறம் இந்த இடத்த என்னது புரோர்ட்டுகீஸ் வந்து ரொம்ப வருஷத்துக்கு ஆட்சி ஆளுனாங்களா இந்த இடத்துல. அதனால தான் இந்த மக்காவில் வந்து நிறைய சர்ச்சஸ்ஸு அப்புறம் பில்டிங்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப யூனிக்காக இருக்கும். கரெக்டாக பேசிட்டேன்னா கரெக்டாக சொல்லிவிடு. இது விக்கினா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இப்போ பாருங்கள், இந்த குட்டி ரோட்டில் பஸ்லாம் போகுது. ஐயோ, நான் பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு. இந்த வீடியோ கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன், இந்த சீரீஸ்லாம். நீங்கள் பாருங்க, அழகா இருக்கு. ஏன்னா இப்போ நம்ம மலேசியாவில் இந்தமாதிரி ரோட்ஸ் எல்லாம் பார்க்க முடியாதுல்ல. இப்போ பாருங்களேன், இந்த ரோட்ஸ் ஒரு குட்டி கடை தான், போய் பார்க்க பார்க்கணும்னா பார்க்கலாம். ஆனால் இது ஆனால் மின்னுக்கு போகணும் ஃபுட் ஸ்ட்ரீட் வர்றதுக்கு. இன்னும் ஃபுட் ஸ்ட்ரீட் வரல. எது குட்டி கடை? இங்க ஒரு டெம்பிள் இருக்கானா? இதுக்குள்ள ஒரு டெம்பிள் இருக்கா? இங்க தான் சுத்த போறோம். இந்த இடத்த சுத்திட்டு இதோட ஹோட்டல் போயிருவோம். ஸோ இங்க என்ன பார்க்க போறீங்களோ அது இங்க பாத்துருங்க. என்ன திருப்பி இங்க வர மாட்டோம். நீங்க போட்டோலாம் பிடிக்க போனா பிடிக்கலாம். ஆமா. கைஸ், இதுதான் நம்ம தேடி வந்த அந்த தைப்பா ஓல்ட் டவுன் ஃபுட் ஸ்ட்ரீட். கரெக்டா? ஓகே. ஸோ எவ்வளோ ஆள் பாருங்களேன். இங்க மட்டும் வீக் டே வீக்கெண்ட் அதெல்லாம் இல்லை போல. அதுவும் மத்திய நேரத்தில் இவ்வளோ ஆள் இருக்காங்க பாருங்க. ஸோ இதில் ஒரு சாப்பாடு கண்டுபிடிச்சி நம்ம சாப்பிடுவோம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி. அங்கே பாரு, மோமோ கடை. பார்த்து தான் எடுக்கிறேன். அவள் தானா ஃபுட் ஸ்ட்ரீட்டு? சந்து சந்தா இருக்கே, பூந்து பூந்து போகணும். அந்த சைட்ல ரோடு தான். எப்பா சாப்பாடு கடை தேடி இருக்கும் கைஸ். சாப்பாடு கடை தேடி ஏன்னா சிக்கன் போட்டு கொஞ்சம் உட்காரும், காலே வலிக்குது. அப்பா டயர்டாக இருக்கு. லைன் வேற கிடைக்க முடியல. லைன் தான். அப்புறம் இங்கே ரோட்லலாம் இதுமாரி சேர்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஆக்சுவலி எவ்வளோ குட் தெரியுமா? ப்ளஸ் சுத்தமாகவும் இருக்கு. ஏன்னா நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாம். கைஸ், இப்போ வந்து நம்ம வந்து இதோ இந்த ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கோம் சாப்பிட. என்ன சொல்ல போகிறோன்னா, இதோ இது சொல்ல போகிறோம். கோழி அப்புறம் சோறு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் போய் திருப்பி சுற்றி பார்ப்போம். கடை இப்படி இருக்கு, சின்னதாக. இங்கே இருக்கிற எல்லா கடையும் இப்படி தான் இருக்கும். இவங்க வந்து நம்மளுக்கு சைனீஸ் டீ கொடுத்துருக்காங்க. அதில் காசு போட்டிருக்காங்க. போட்டான் போல. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 2 வெள்ளை சோறு அப்புறம் கோழி சொல்லியிருக்கோம். வந்தோடனே டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். அப்புறம் அவங்க நம்மளுக்கு வந்து இந்த சைனீஸ் டீ கொடுத்துருக்காங்க.
இது ஸோ இது இந்த கப்பில் தான் ஊற்றி குடிக்கணும் போல். குடிக்க போறியா? குடி. 16 வெள்ளி தான் போட்டிருக்காங்க. ஸோ இது நம்ம இப்படி ஊற்றி இது என்ன இது வந்து ஹாட்டில் இருக்கே, அதனால நம்மளுக்கு இப்போ அது ஒத்து வராது. சூடாக இருக்கு. ஓகே போதும் போதும் போதும். சரிதா? இதான் சைனீஸ் டீ. இது இப்போ சூடாக இருக்கா? இப்போ வந்து சூடு முடிஞ்சோடனே நான் திருப்பி சொல்கிறேன். Egg. You have egg? Egg. தேங்க்யூ. சோறு அப்புறம் கோழி. இது எப்படி சாப்பிடணும்னு இப்போ எனக்கு தெரியல. இதோ இந்த மங்களை போட்டு சாப்பிடணும் கொஞ்சம் கொஞ்சமாக. தேங்க்யூ. இப்போ வந்துருச்சா? இப்போ நம்ம சாப்பிடணும். விக்கி இப்போ சாப்பிடணும். இப்போ நான் வந்து பார்ப்பேன். ஸ்பூனில் யூ ஹேவ் ஸ்பூன்? இதோ இதுதான் அந்த பிளேட்டு வச்சு சாப்பிடு. பரவாயில்ல, நான் இதில் சாப்பிட்டுக்கிறேன். சின்னது. கரண்டி கரண்டி இதுல சாப்பிடுங்களா? சாப்பிடலாம். ஸோ இப்போ நம்ம சாப்பிடுவோம் கைஸ். இப்போ நம்ம போட்டு சாப்பிடுவோம் நல்லா. இவங்க ஸ்டைலெல்லாம் எப்படி தெரியுமா? இப்படி கொஞ்சோண்டு தான் இருக்கும் சோறு. போட்டு சாப்பிடு. உன் சோறு தானே. இப்போ விற்கின வந்து போடுறாங்க. நான் காட்டேன். எப்படியோ சாப்பிடு. சோறு ரொம்ப நிறைய இருக்கு. ரொம்ப நிறைய இருக்கா? கொஞ்சமா இருக்கு. இப்போ அந்த கோழி வந்து நம்ம முடிச்சாகணும். நேற்று வந்து கிச்சப்பே இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாங்க. இன்னைக்கு வந்து கிச்சப் இருக்கு. இது வந்து 100 பட்டாக்காசு தெரியுமா? இதுதான் அதோட பில்லு. இதை நான் எடுத்துக்கிறேன். என்ன பண்ணு, நீ முதல்ல சாப்பிட்டு காட்டு. எனக்கு போட்டாங்களா? செம்மையா இருக்கான். விக்கினாக்கு வந்து அது செம்மையா இருக்கும். ஐயோ சாரி. இந்த புடி. விக்கினாக்கு வந்து செம்மையா இருக்கான். ஸோ நம்மளும் சாப்பிட்டு பார்ப்போம். செம்மையா இருக்கா? இந்த கிச்சப் உண்மையிலே நல்லா இருக்கு. ஆக்சுவலி இத்தனை நாள் நான் என்ன மாதிரி கிச்சப் எதிர்பார்த்தனோ அந்த மாதிரி கிச்சப் தான் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. ஆனா என்ன சோறு தான் பத்தல. சரி கொஞ்சம் இன்னொரு சோறு வேணும். அது செய்யலாம். கைஸ் இப்போ எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். மைக்கு வேலை செய்யல, சும்மா தான் போட்டிருக்கேன். இப்போ பில்லு கேட்டிருக்கோம். பில்லு எவ்வளோன்னு பார்ப்போம். ஸோ நம்ம பில்லு டோட்டலாக எவ்வளோ இருந்துச்சுன்னா 148. பட் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு உண்மையிலுமே. சிக்கன் கிச்சப் மாதிரி இருக்கு. நம்ம காசு கட்டு போகிறோம். இதுதான் நம்ம சாப்பிட்ட கடை. 对啊，80年老字号来的。楼上也有，有包房，2包房有低消。对呀，那个5000块钱低消。சாப்பிட்டு நேராக போயிட்டு ஃபோட்டோ எடுக்க போகலாம். பாய். இப்போ போய் ஃபோட்டோ எடுத்துட்டு போகலாம். நான் கை இப்படி பிடிக்கணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ். இங்கே யாருமே இல்லை. சீக்கிரம் சீக்கிரம். இது பாருங்க, தைப்பே வில்லேஜ்னு போட்டு தைப்பா.
கைஸ் இப்போ வந்து நம்ம இந்த வில்லேஜ் சுற்றிட்டு சாப்பிட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம திருப்பியும் ட்ரெயின் எடுத்து ஸ்டூடியோ சிட்டிக்கு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். கிட்ட மாமா. எஸ், நம்ம இப்போ திருப்பி ஹோட்டல் போகிறோம். ஆமாம், இந்த இடம் உண்மையிலே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நிறைய ஃபோட்டோ எடுக்கிற இடத்துலாம் இடம்லாம் இருந்துச்சு. வித்தியாசமாக செஞ்சு வச்சுருக்காங்க இந்த வில்லேஜ். பேர் தான் வில்லேஜ், பட் ஆனால் இது வில்லேஜ் மாதிரியே தெரில. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திருப்பியும் நம்ம ஹோட்டலுக்கு போக போகிறோம் ட்ரெயின் எடுத்து. ஸோ இப்போ நம்ம பைகாக் ஸ்டேஷன்லேருந்து லோட்டஸ் ஸ்டேஷனுக்கு போக போகிறோம். நடந்து போய்கிட்டு இருக்கோம். ஜாலியாக இருந்துச்சு இந்த வில்லேஜ். நல்லா சாப்பிட்டோம். குவான்டிட்டி ரொம்ப அதிகமாக தான் கொடுத்தாங்க. நம்மளுக்கு அது எவ்வளோ இருந்துச்சுன்னா 80 ரிங்கிட் மலேசியன். ஆள் போவாங்கன்னு நினைக்கிறேன். காட்டுங்க. நீ வேணா இங்கே வேலை செய்யலாம். நம்ம இப்போ எப்படி வந்தோமோ அதே மாதிரி திருப்பியும் ட்ரெயின் எடுத்து அதே ஸ்டேஷனில் போய் இறங்கி ஹோட்டலில் போய் செக்இன் பண்ணுவோம். ஆமாம், மணி ஆச்சு. ஆக்சுவலி 3 மணி ஆச்சு. ஆமாம், ஆக்சுவலி நம்ம இன்னும் ஏர்லியராக போகணும்னு சொன்னோம், ஆனால் அப்போ லேட் ஆச்சு. இப்போ எந்த பிளாட்ஃபார்ம்னு தெரியலையே, அதுக்கிட்ட போய் கேளு. லோட்டஸ் தானே, எந்த பிளாட்ஃபார்மு? ட்ரெயின் ஸ்டேஷனுக்குள்ள வந்துச்சு. ஸோ இப்போ போய்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலி 3 மணி ஆச்சு. செக்இன் பண்ண டைம் வந்துருச்சு. நம்ம தான் கொஞ்சம் லைட்டு. ஏன்னா இந்த வில்லேஜ் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்துச்சு சும்மா அப்படி.